முதல்ல விக்ரம் பிரதரோட குடும்பத்தினருக்கு நான் என்னோட ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட என்னோட இயக்குனர்னு சொல்லணும். ஒரு ஒரு பிரதர் மாதிரி தான் என் கூட பழகினாரு. பொதுவாக நம்ம அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஒரு ஆசான் மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி விக்ரம் பிரதர் நிறைய விஷயங்கள்ல எனக்கு ஒரு ஆசானாக இருந்திருக்காரு. நான் பிறந்து வளர்ந்து நான் பார்த்த கல்ச்சர் இது எல்லாமே வேறு. ஆனால் அவர் சினிமாவில் இது மட்டும் இல்லை, உங்களை வேறு மாதிரி காட்டலாம் அப்படின்னு வேற ஒரு கல்ச்சர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப டீப் சவுத் என்னை கூட்டிகிட்டு போனார் ராவணக்கூட்டம் படம் மூலிமா. அங்கே இருக்கிற கல்ச்சரை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, என்னை பழக விட்டார். ஒரு ஒரு மண்ணின் மைந்தரா என்னை மாற்றி விட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் லைஃப்பில் நான் பார்க்காத நிறைய விஷயங்கள் அவர் மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அவரே ரொம்ப ஒரு டீப் ரூட்டான ஒரு நம்மளோட கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு மனிதர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் எடுக்கணும்னு நினச்ச சினிமா எடுக்க முடியாமல் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட தகுதிக்கான அவரோட டேலண்ட்டுக்கான ஒரு தீனி அவருக்கு கிடைக்காமலே நீங்கள் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக ஹி வில் பி மிஸ்ட். நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என்னோட சார்பாகவும் என்னோட குடும்பத்தோட சார்பாகவும். அப்புறம் ராவணக்கூட்டம் படத்தோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார், அவர் இப்போ இங்கே வரவையில் ஃபோன் பண்ணி, அவர் துபாயில் இருக்கிறனால வர முடியல, அவர் ஃபோன் பண்ணி அவரோட இறுக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டார். கண்டிப்பாக அவரால் முடிஞ்ச உதவியை அவர் இந்த குடும்பத்துக்கு செய்கிறேன்னு மாதிரி சொல்லியிருக்காரு கண்ணன் ரவி சார். விக்ரம் பிரதரோட ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.